குட் ஈவினிங். இதுவரையும் நம்ம ரீசெண்டாக நடந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்கை பற்றின ஒரு ப்ரீஃபான கிளாஸ் வந்து நம்ம பார்த்தலாம். ஓகேவா? ஒரு டிஸ்கஷனாக வந்து இது இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56வது மீட்டிங் எப்போ நடந்துச்சு? 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. கரெக்டாக? ஓகே. இதில் வந்து 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சஞ்சய் மல்ஹோத்ரா அவர் தான் கவர்னர். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாகேஷ் குமார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பட்டாச்சாரியா, அதுக்கப்புறம் ராம் சிங், பூனம் குப்தா அவங்க வந்து டெபுட்டி கவர்னர். இப்போ தான் வந்து லாஸ்ட்டாக 4th டெபுட்டி கவர்னராக வந்து அவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் ரஞ்சன். ஓகே, கிளியர்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ உலகத்தில் அன்சர்டனிட்டி, ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டர்மாயில் இருந்தாலும் இந்தியாவோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு சில காரணங்களால் க்ரோத் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ ஆனால் அது வந்து நிலையானது இல்லை. இனி ஃப்யூச்சரில் இனி வரப்போகிற பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் அப்படிங்கிறது பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ போன இதுலேயே வந்து சொல்லியிருந்தாங்க, அக்காமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸில் இருந்து நாங்கள் வந்து நியூட்ரல் அப்படிங்கிறத கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூட்ரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாற்றலாம், மாற்றாமையும் போகலாம். ஸோ அதுதான் மீனிங். அக்காமடேட்டிவ் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து குறைக்க போகிறோம். கான்ட்ராக்ஷனரி அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெப்போவை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ இதில் வந்து நியூட்ரல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், இது என்ன சொல்லலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி சர்ப்ளஸ் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சர்ப்ளஸ் லிக்விடிட்டியாக இருக்கிறது வந்து டாலரை வந்து ஸ்வாப் பண்ணியும், ப்ளஸ் வந்து வேரியபிள் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்கு இல்லையா, அது மூலமாக வந்து லிக்விடிட்டியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுற வேலையில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது மாற்றுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான். ஓகே. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து முடிஞ்சால் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போச்சு அப்படின்னா பார்க்குறதே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. என்னன்னு தெரியலை. ஓகே, அட்லீஸ்ட் 2லயாவது வச்சு கேளுங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 100% நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 60%ஆவது கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். 100%ம் வேகாக வந்து வெறும் கண்டென்ட்டை மட்டும் சொல்ல முடியாது இல்லையா? அவ்வளோதான் விஷயம். ஸோ அதான் ரெப்போ ரேட் 5.5 இருக்குது. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி 5.25, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அண்ட் பேங்க் ரேட் வந்து 5.75. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டிசிஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை வந்து அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து குறைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 4க்கு கீழே போயிடுச்சு. 2.11 கரெக்டு தான் நினைக்கிறேன். 2.1 சம்திங்கில் இருக்குது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ அதை வந்து 4க்கு கொண்டு வரணும். அப்போ தான் ஜிடிபி க்ரோத் இருக்கும் இல்லையா? அதனால். ஓகே. ஸோ ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி தான். ஸோ உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய வந்து என்ன சொல்கிறது, எக்கனாமிக்கல் அன்ஸ்டெபிலிட்டி இருந்தாலும் இந்தியாவோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தெரியுமா, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா, மான்சூன், அதாவது வந்து தென்மேற்கு பருவமழை சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நல்லாவே இந்த வருஷம் வந்திருக்கான். அதனால் வந்து கரீஃப் சீசன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஃபுட் இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நெகட்டிவில் போயிருக்கு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாப்பாடு, நம்ம காய்கறி விலை இது இருக்கு இல்லையா, சாப்பிட்ற பொருளுக்கான விலையை வந்து நெகட்டிவில் போயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம், நமக்கு நல்ல விஷயம். ஆனால் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். ஓகே. ஸோ ஓரளவுக்கு இருக்கலாம், ஒரு 2% அப்படின்னு இருக்கிறது வந்து தப்பில்லை. அதான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து 2019க்கு அப்புறம் இப்போ தான் நெகட்டிவ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.1%. ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்தோட டேட்டா 2.1% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த ரேட்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. ரேட்டிங்ஸ் கிடையாது, பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். அக்டோபர் மாதத்துல இருந்து நம்ம வந்து டைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து டிஸ்இன்ஃப்ளேஷனில் போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2.1 வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லையா. கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஓவராலாக இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து டெய்லியும் நமக்கு ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, பெட்ரோல் இருக்குது, காய்கறி விலை இருக்குது, இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குமே, அந்த பொருட்களை கழிச்சிக்கிட்டு ஒரு இன்ஃப்ளேஷன் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் கோர் இன்ஃப்ளேஷன்.
ஒட்டுக்கா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இன்ஃப்ளேஷன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஓகே, புரிஞ்சுதில்ல? கோர் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.1 to 4.2% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட February to மேல இருக்கிற டேட்டா. ஓகேங்களா, February to மேல இருக்கிற டேட்டா. இது வந்து ஜூன் மாதத்தில் வந்து 4.4 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நான் சொல்கிறேன், கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, ஏன் அப்படின்னா வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது நான் சொன்னது தான். இதுக்கப்புறம் வந்து குளங்கள், ஏரிகள், ஆறுகள் எல்லாம் வந்து கரெக்டான நிலையில் இருக்கிறனால விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிங்களேன், பொருட்களோட அதாவது காய்கறி இந்த விலையெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். டிமாண்ட் வந்து சப்ளை வந்து டிமாண்டை வந்து கம்மி பண்ணிடும். அப்போ வந்து நல்ல ஒரு இதில் இருக்கும். அது நமக்கு நல்ல விஷயந்தான் நம்ம மிடில் கிளாஸ் பர்சன்ஸ்க்கு. ஓகே, விவசாயிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி சிபிஐ வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3.1% வந்து இந்த என்ன சொல்கிறது ஓவரால் ஃபினான்ஷியல் இயரில் 3.1%க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மாதத்தோடது. ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும். எப்படி ஸ்லோவாக கம்மியாச்சோ அப்படியே ஸ்லோவாக தான் ஏறும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் தந்திருக்காங்க. இந்த குவார்ட்டரில் வந்து Q4 ஜனவரி டு மார்ச் 2026 மட்டும் 4.4% இருக்குமா. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த 2027 ஃபினான்ஷியல் இயரில் 4.9, 2026 இந்த ஃபினான்ஷியல் இயரில் 3.1, அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் 4.9. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து கிராஃப் தந்திருக்காங்க. இது ஒரு டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்குங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது என்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கோர் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தாலும் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியானது தான். ஓகே, அதான் போட்டுருக்கு பார்த்தீங்களா, மெயின்லி டியூ டு வாலட்டைல் ஃபுட்டு ப்ரைஸஸ். அதுதான் ஃபுட்டு, எஸ்பெஷலி ஆஃப் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது காய்கறி யார் விளைவிப்பா? விவசாயிகள். ஏன் வந்து ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா எக்ஸசிவாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. எக்ஸசிவாக எதனால் ப்ரொடியூஸ் ஆச்சு? மழை வந்து அதிகமாக வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ மழை அதிகமாக வந்துச்சு. கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் வந்து விவசாயிகளுக்கு நிறைய தந்து ஊக்குவிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஓகே, இதில் வந்து இல்லைங்க ஓவரால் ஜிடிபி ப்ரிடிக்ஷனை நான் விட்டுட்டேன். எங்கடா ஜிடிபி ப்ரிடிக்ஷன்? இங்கே தானே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். ஃபினான்ஷியல் இயர் 2026க்கான ஜிடிபி ப்ரிடிக்ஷன் வந்து 6.5, 2027க்கான ப்ரிடிக்ஷன் வந்து 6.6. ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து அடுத்த மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 29 அக்டோபர் 1 நடக்க போகுது. இந்த 2 நாள் நடக்க போகுது தான். ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். தங்க விலை நான் மறந்துட்டேன். தங்க விலை அப்படிங்கிறது ஏற தான் போகுது. ஓகே, ஜனவரி 1 அடுத்த மாதங்கிறேன், அடுத்த வருஷத்தில் ஜனவரி 1 10 கிராமு 1,15,000 ரூபாய்க்கு வருதா இல்லையான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக 1,15,000 வரும். ஓகே, ஸோ அன்றே கணித்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து வார் அப்படிங்கிறது இப்போ போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கையில் பணம் இல்லாத அப்போவே வந்து நகையை வந்து வாங்கி குவிச்சாங்க. ஓகே, அப்போவே விலை ஏறிக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போது ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணி லோன் வந்து வாங்குறது ஈஸியாக்குனதுனால மக்கள் கையில் பணம் வந்து நிறைய போக போகுது. மக்கள் வந்து பணம் நிறைய போச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு, செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து பேங்க் டெபாசிட்ஸ். ஓகே, இது 4 தான். சப்போஸ் நீங்களும் அடுத்து ஏதாவது ஃபியூச்சரில் வந்து சேவிங்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் போய்க்கிங்க. இல்லைன்னா பிரித்து போட்டுங்க. 30% சேவிங்ஸில் வந்து நான் வந்து இதில் போட போகிறேன், 30 இது, மிச்சம் இருக்கிற 20 வந்து இதில் அப்படின்னு இந்த மாதிரி பிரித்து போட்டுங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து மார்க்கெட் எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸான ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து அடிக்கடி நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் எல்லாம் தருவேன். ஓகே, இது கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.